நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் 2 தொகுதியில் வந்து நின்று இருந்தார். ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று வந்து பெரம்பூரில். இதில் வந்து ஒரு தொகுதியில் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்க முடியும், இன்னொரு தொகுதியை ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். இடைத்தேர்தல் அப்படின்றது நடந்துதான் ஆகணும்ன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து திருச்சி கிழக்கில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ராஜினாமாவும் பண்ணிட்டாரு. இப்போ பெரம்பூரில் மட்டும் தான் அவர் எம்எல்ஏவாக இருந்துட்டு இருக்காரு. இப்போ திருச்சி கிழக்கில் வந்து யாரை வந்து நிறுத்தி வின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பேச்சு அப்படின்றது வந்து போயிட்டு இருக்கு. நிறைய விதமான கருத்துக்கள் அப்படின்றது வந்து தாவேகா சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய மூவ் அப்படின்றது வந்து தாவேகா சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம மாஸ்டர் தெரியும், நம்ம தளபதி விஜய் கூட வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து க்ளோஸா இருந்துட்டு இருக்காரு. பல வருஷமா வந்து எல்லா மேடையிலையும் வந்து தளபதி விஜய் வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுவாரு. என் அறக்கட்டளைக்கு வந்து தளபதி விஜய் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னுடைய மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து தளபதி விஜய் வந்து படிப்பு செலவு பண்ணியிருக்காரு. நிறைய பண உதவியும் வந்து கொடுத்திருக்காரு. உணவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து தளபதி விஜய் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ராகவா லாரன்ஸ் நிறைய மேடைகளை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்ச பிறகு விஷால் வந்து தேவையில்லாத சில கருத்துக்கள் சொல்லும் பொழுதும் அவருக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி வந்து ராகவா லாரன்ஸ் வந்து தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜய் ஜெயித்த பிறகு வந்து நிறைய போஸ்ட் வந்து தளபதி விஜய் பத்தின போஸ்ட்டுகள் வந்து போட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்திருக்க தகவல் என்னன்னா, திருச்சி கிழக்குல வந்து தாவேகா சார்பில் வந்து ராகவா லாரன்ஸை நிறுத்துறதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர் ஏற்கனவே வந்து அறக்கட்டளை வச்சு நிறைய மாணவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆனார்னா கண்டிப்பா அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றது வந்து தளபதியோட எண்ணமா இருந்துட்டு இருக்கு. ராகவா லாரன்ஸும் வந்து இதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியலுக்கு வந்து அவரும் வந்து இது போல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வந்து பண்ணாருன்னா கண்டிப்பா கட்சியோட பேரும் நல்ல விதமா வரும். ராகவா லாரன்ஸும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். தளபதிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சிலரோட பேரும் அடிபடுது, ஆனா இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. லாரன்ஸோட பேரும் இருக்குன்றதா உண்மையான விஷயம். ஒருவேளை ராகவா லாரன்ஸ் நின்னாரா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.